ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். என்னன்னு பாக்குறீங்களா? வெஜிடபிள் வச்சு அல்வா செய்ய போறோம். ஆமாங்க, பீட்ரூட் அல்வா செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசா வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்பதான் நான் எப்படி செய்யறேன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு பீட்ரூட் அல்வா செய்யறதுக்காக 1/2 kg பீட்ரூட் எடுத்திருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம சுத்தமா க்ளீன் பண்ணி இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க. இப்போ பாருங்க, இந்த பீட்ரூட்டை முழுசா நம்ம தோல் சீவி முடிச்சாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற பீட்ரூட்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மேலே தோல் சீவுறப்போ மண் ஒட்டி இருக்கும், அதனால க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இந்த பீட்ரூட் எல்லாம் எடுத்து நம்ம துருவிக்கலாம். நம்ம ஒரு கிரேட்டர் எடுத்துட்டு அதில் சின்ன பல்ல இருக்கிறத பார்த்து அதில் வச்சு துருவிக்கலாம். பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம துருவி எடுத்துடலாம். இப்போ இந்த பீட்ரூட் எல்லாம் நம்ம துருவி முடிச்சாச்சு. பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம துருவின பீட்ரூட் எல்லாம் எடுத்து புளிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம், அதனால இதில் இருக்கிற சாரை மட்டும் நம்ம புளிஞ்சிடலாம் இந்த மாதிரி. ஏன்னா அதிகமாக இதில் சாறு இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அதிகமாக கலர் வந்துடும், அப்புறம் டேஸ்ட்டே வேற மாதிரி போயிடும். அதனால வெறும் சக்கையை மட்டும் எடுத்து நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், இல்லாமலாம் போயிடாது, முழுசாக புளிஞ்சிட முடியாது. அதிகமாக தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துட்டு போனால் போதும். இந்த மாதிரி சக்கையாக எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. நம்ம துருகின பீட்ரூட் எல்லாம் சக்கை தனியாக சாறு தனியாக பிரித்து எடுத்தாச்சு. அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சிடலாம். 200 ml நெய் ஊற்றிக்கலாம் இதில். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நெய் சூடேறி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, நெய் நல்லா மெல்ட் ஆகி சூடேறி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்துட்டு நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும், இல்லைன்னா தீய ஆரம்பிச்சிடும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்தோம்னா ரெடியாகி வந்துடும். நம்ம இந்த பீட்ரூட்டை 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இருக்கிறோம் நெய்யில். பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆகினா போதும். இந்த திட்டம் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு ட்ரையில் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம பீட்ரூட் வறுத்த அதே கடாயில் 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பால் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த பால் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க. கொஞ்சம் திக்காய் வர்ற வரைக்கும் இப்படியே கொஞ்சம் நேரம் கிண்டுவோம். நல்லா கொதி வந்து கொஞ்சம் லைட்டாக திக்காய் வரட்டும், அது வரைக்கும். இப்போ பால் இந்த அளவு திக்கானது போதும். இந்த சமயத்தில் ஒரு 400 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா கிண்டலாம். நல்லா கரைஞ்சி திக்காய் வரட்டும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டுறப்போ திக்காய் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட்டை நெய்யில் வறுத்து எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். நம்ம இதுக்கு எந்த விதமான கலரும் சேர்த்துக்கல, நேச்சுரல் கலராக வந்திருக்கு. உங்களுக்கு இதோட கலர் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே புளியாமல் அப்படியே போட்டு செய்யுங்க. இல்லை கலர் எனக்கு கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்களன்னா நம்ம துருவன பீட்ரூட்டை தண்ணியில் போட்டு அதை எடுத்து நம்ம புளிஞ்சு எடுத்தோம்னா கலர் எல்லாம் போயிடும். அப்போ உங்களுக்கு கலர் ரொம்ப கம்மியாக வரும். நம்ம நேச்சுரல் கலர் இருக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படியே செஞ்சுருக்கேன். இப்போ இதில் 1/2 கிலோ பால்கோவா சேர்த்துக்கணும். அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கோம். இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். நம்ம இந்த பால்கோவா போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம், அப்போ தான் தீயாமல் இருக்கும். இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். பால்கோவா போட்டு 2 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட் அல்வா ஒரு 80% ரெடியாகி வந்துருச்சு. இதில் நம்ம ட்ரை கிரேப்ஸ் முந்திரி சேர்த்துக்கணும். அதை நம்ம நெய்யில் வறுத்து எடுக்கணும். அது ஒரு பக்கத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் வச்சு வறுத்துக்கலாம். வாங்க, ஒரு கடாயை வச்சுட்டு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடேறி வந்ததும் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். கூடவே ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆனால் போதும், இதை எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு திரும்பவும் கிண்ட ஆரம்பிக்கலாம், அந்த நெய் ட்ரை ஆகி வர வரைக்கும். இப்போ இந்த அல்வா ரெடியாகி வந்துருச்சுங்க. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி திக்னஸ் வந்தால் போதும். இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சுன்னா அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. நம்ம கலரே சேர்த்துக்கல, இருந்தாலும் இவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அந்த பீட்ரூட்டோட கலர்லேயே வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முழுசா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம் இதை. இப்போ கடைசி இதில் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்த முந்திரியும் திராட்சையும் பாதி சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்ததில் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம், பாதி மேலே கார்னிஷ்காக வேணும். இப்போ இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அற்புதமான அழகான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது, சாப்பிட செம்மையாக இருக்கும். இப்போ இதை ஒரு ட்ரையில் மாற்றணும், அதுக்கு நம்ம நெய் பூசணும் ஒரு ட்ரையில். அது எப்படின்னு பாருங்க. இந்த அல்வா பாருங்க, பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கு. நம்ம எடுத்து பிடிக்கிறோம், தானா இறங்குது கீழே பாருங்க. அவ்வளோ நைஸாக சாஃப்டாக இருக்கும் இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை எடுத்து ட்ரையில் போட்டுடலாம் வாங்க. நம்ம முழுசாக எடுத்து நெய் பூசி வச்ச ட்ரையில் போட்டாச்சுங்க. இப்போ மேலே நம்ம இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துடலாம். இந்த மாதிரி கார்னரில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாக்கா பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இது மேலே நம்ம மீதி வச்சிருக்கிற கார்னிஷ்காக வச்சுருந்த முந்திரி திராட்சை மேலே தூவிக்கலாம். இந்த மாதிரி தூவதுக்கப்புறம் இன்னும் அழகாயிடும். இது இன்னும் கொஞ்சம் அழகாக்கிடலாம் இருங்க. பிஸ்தா பாதாம் சீவல் அப்படியே மேலே மலைச்சாரல் போல் தூவி விட்டுடலாம். அப்போ இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் நம்ம தூவிட்டு இருக்கிறோம். ஓகே மக்களே, ரொம்பவே அருமையான அற்புதமான பீட்ரூட் அல்வா செஞ்சு காமிச்சிருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிடணும் போல தோணும், எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்களா அந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் வாங்க. இதோ நம்ம செஞ்ச பீட்ரூட் அல்வா சூப்பரா ரெடியா வந்திருக்கு. பாருங்க கலர் பாருங்க, அருமையா இருக்கு. நம்ம சுத்தமா இது கலர் கொடுக்கல, பீட்ரூட்டோட கலர் தான் இது. இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. வாவ், அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா? வாவ், அல்டிமேட்டா இருக்குங்க. அப்படியே நைஸா உள்ள போகுது. அந்த முந்திரி சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்டா இருக்கு. அது சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்து கமெண்ட்ல சொல்லுங்க.